ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கான பெயர்கள் திங்கட்கிழமைக்கு முதல் பரிந்துரைக்கப்படும். சீன அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் இலங்கையில் வீடமைப்பு திட்டம். சஜித் பிரேமதாசா மற்றும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளிடையே சந்திப்பு. அடுத்த வருட ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல். தாய் நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி அழைப்பு. தாய்நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அக்குரேகொட பாதுகாப்பு படை தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சில் பாதுகாப்பு அமைச்சராக நேற்று கடமைகளை பொறுப்பேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சுக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு அங்கிருந்த ஊழியர்களால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார். சிறந்த ஆட்சியை உருவாக்குவதற்காக புதிய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் அனைவரதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. இச்சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் உயர்மட்ட குழுவின் பிரதானி பீட்டர் ப்ரூவர், துணை பிரதானி கட்சியர்னா ஸ்வெட்ரிட் சிங்கா, பதிவிட பிரதிநிதி திருமதி மாத்தா வால்டமிக்ஸ் மற்றும் பதிவிட பொருளாதார நிபுணர் மாணவி அபய் விக்ரம ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இலங்கை தற்போது எதிர்நோக்கி வரும் வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் தொடர்பில் இங்கு இரு தரப்பினருக்கும் இடையில் நீண்ட கருத்து பரிமாற்றமும் இடம்பெற்றது. தற்போது மக்கள் ஆணையால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கமும் ஜனாதிபதியும் இருப்பதால் முன்னாள் அரசாங்கம் கையெழுத்திட்ட IMF ஒப்பந்தத்தை மாற்றியமைத்து மக்கள்சார் உடன்பாட்டை எட்டுவதற்கு சர்வதேச நாணய நிதியம் கவனம் செலுத்த வேண்டும் என்று இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் கொண்டிருக்கும் எதிர்பார்ப்புகளை தற்போதைய அரசாங்கம் நிறைவேற்ற தவறினால் நம்பிக்கையான எதிர்காலம் தொடர்பில் மக்கள் காணும் கனவுகளும் பொய்யாகிவிடும் என்றும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அரசாங்கத்தை உருவாக்க அரச ஊழியர்கள் தம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக நேற்று பதவியேற்றதன் பின்னர் அமைச்சின் பணிக்குழாம் முன்னிலையில் ஆற்றிய உரையிலேயே இதனை தெரிவித்தார். அமைச்சுக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு பணியாளர்கள் அன்புடன் வரவேற்பளித்தனர். තමන්ගේ රට තුළ තිබෙන විශේෂතාවයන් හඳුනාගෙන ඒකට අවශ්‍ය වෙන අනන්‍යතා සහිත වැඩ පිළිවෙලක් කරනවා. ඒ හැම රටකම තිබෙන විශේෂ තමයි ශක්තිමත් රාජ්‍ය සේවය. ඒ නිසා අපි හිතනවා අපි මේ රට මේ පරිවර්තනය අත්පත් කරගන්නවා. රාජ්‍ය සේවකින් හැටියට ඔබගේ දායකත්වය ඔබගේ මැදිහත්වීම අත්‍යවශ්‍යයි. ආර්ථික විශාල කඩාවැටීමක් වුණ වෙලාවක ඒක මුදවා ගැනීම සඳහා ඔබ විශාල දායකත්වයක් සැපයුම් ඒ පිළිබඳව අපි සුදුවන්ත වෙනවා. හැබැයි මෙතෙන් එහා ජයග්‍රහණ ගෙන යාමේදී ඔබගේ මැදිහත්වීම අවශ්‍යයි. ඔබ මේ වමනා වෙනුවෙන් වැඩ කරනකොට කොතනක හෝ තැනක ඔබට යම් අසාධාරණයක් යම් සිදු නොවිතු දෙයක් සිද්ධ වෙනවා නම් අපි ඒක සිද්ධ වෙන්න දෙන්නේ නැහැ. ඔබ වෙනුවෙන් අපි පිළිගන්නවා. சர்வதேச நாணய நிதியத்துடன் நடத்தப்பட்ட 3வது மீளாய்வு கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதில் சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பீட்டர் ப்ரூவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் இலங்கை அரசாங்கம் சார்பில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ உள்ளிட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர். இதன்படி சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் இடம்பெற்ற 3வது மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. புதிய அரசாங்கத்தில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்ட கலாநிதி மதுர செனவிரத்ன நேற்று உயர்கல்வி அமைச்சில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய முன்னிலையில் உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை ஆரம்பித்தார்.
உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்த வருட ஆரம்பத்தில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் பிஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார். அத்துடன் 2 வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்களில் சில வேட்பாளர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அதன்படி புதிய வேட்பு மனுக்களை அழைப்பதா இல்லையா என்பதை ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடி தீர்மானிப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக 1901 குடும்பங்களைச் சேர்ந்த 7010 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 27 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் TN சூர்யாராஜா தெரிவித்தார். சங்கானை பிரதேச செயலக பிரிவில் 573 குடும்பங்களைச் சேர்ந்த 2335 பேரும், யாழ்ப்பாணம் பிரதேச செயலக பிரிவில் 470 குடும்பங்களைச் சேர்ந்த 1520 பேரும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 265 குடும்பங்களைச் சேர்ந்த 928 பேரும், ஊர்காவற்துறை பிரதேச செயலக பிரிவில் 215 குடும்பங்களைச் சேர்ந்த 901 பேரும், சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் 171 குடும்பங்களைச் சேர்ந்த 599 பேரும், காரிநகர் பிரதேச செயலக பிரிவில் 141 குடும்பங்களைச் சேர்ந்த 508 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் எஞ்சிய 4 தேசிய பட்டியல் பதவிகளுக்கு தகுதியானவர்களின் பெயர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி 5 தேசிய பட்டியல் MP பதவிகளை வென்றதுடன் இதுவரை ஒரு MP பதவியே பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உரிய காலத்தில் எஞ்சியுள்ள தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு உறுப்பினர்கள் பரிந்துரைக்கப்படுவார்கள் என கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருந்தார். குளியாப்பிட்டிய ஹெட்டிபொல வீதியில் கம்புராபொல பாலத்திற்கு அருகில் விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குளியாப்பிட்டியவிலிருந்து ஹெட்டிபொல நோக்கி சென்ற ஜீப் வண்டி ஒன்று புல்கமோ ஓயாவில் வீழ்ந்ததில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கிரேன் உதவியுடன் ஆற்றில் விழுந்த ஜீப் வண்டியை மேலே இழுத்ததில் வாகனத்தில் சிக்கிய இருவர் குளியாப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்திருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது. உயிரிழந்தவர்கள் 25 மற்றும் 27 வயதுடைய குருநாகல் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் இருவரும் சகோதரர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. விபத்து இடம்பெற்ற இடம் வளைவுகள் நிறைந்த இடம் எனவும் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வீதி ஓரத்தில் உள்ள ஓடையில் விழுந்துள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சடலங்கள் குளியாப்பிட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குளியாப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாலை அல்லது இரவு வேளையில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவா, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேல் சப்ரகமுவா, மத்திய உவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் மக்களை கேட்டுக்கொள்வதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் தனது 44வது படத்தில் நடித்துள்ள சூர்யா அடுத்து நடிகர் RJ பாலாஜி இயக்கும் படத்தில் நடிக்கிறார். இதில் அவரது ஜோடியாக த்ரிஷா நடிக்க இருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த 17ஆம் தேதி பூஜையுடன் தொடங்குவதாக இருந்தது. த்ரிஷாவின் கால் ஷீட் பிரச்சினை காரணமாக தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் இந்த படத்தின் பூஜை எதிர்வரும் 27ஆம் தேதி கோவையில் நடைபெறவிருக்கிறது. 28ஆம் தேதி முதல் அங்கு படப்பிடிப்பு தொடங்கவிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.